அள்ளிக்க எடுத்துக்க அள்ளிக்க. இப்ப வந்த சரக்கு புத்தம் புது சரக்கு. எடுத்துக்கம்மா. வாங்கம்மா, என்ன வேணும்? தக்காளி புதுசு, கத்திரிக்காய் புதுசு, வெண்டைக்காய் இப்பதான் வந்தது. என்ன வேணும்? ஏங்க தக்காளி 1/4 கிலோ எவ்வளவு? 6 ரூபாமா. 6 ரூபாயா? விலை ரொம்ப அதிகமா இருக்கே. வெண்டைக்காய் 1/4 கிலோ எப்படி? 4 ரூபா. உடைக்காதம்மா. 1/4 கிலோ 4 ரூபாயா? ஆ. என்ன ரொம்ப அநியாயமான விலை சொல்றீங்க. 1/4 கிலோ 2 ரூபான்னு போட்டு கொடுங்க. ஏன் சும்மா கொடுக்குறேன், எடுத்துட்டு போயிறேன். சும்மா ஒண்ணு வேண்டாம். இந்த கடை இல்லைன்னா வேற கடை பார்த்துட்டு போறேன். எங்க போனாலும் நீ வாங்க மாட்ட. இன்னைக்கு நான் உன்னை பாக்குறேன். இது கையெல்லாம் வைக்காத. என்ன வேணும் கேளு, நான் எடுத்தேன். கையை வைக்காம எப்படி வாங்குறது? 1/4 கிலோ வெண்டைக்காய் எவ்வளவு? ஒரே வேலை 5 ரூபா. நேத்து தான் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன், இன்னைக்கு 5 ரூபான்னு சொல்றீங்க. நேத்த கதை பத்தி பேசாதமா, இந்த வேலை என்னன்னு கேளு. இப்படி நாளுக்கு நாள் விலை ஏத்திட்டு போனா நாங்களே எப்படி பொழைக்கிறது? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்ல இஷ்டத்துக்கு பட்ஜெட் ஏத்துறாங்க, விலை தானா ஏறுது. ஏமா நீங்க பேப்பர் கீப்பர் படிக்கிறது இல்லையா? நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்கம்மா. ஏய் சிவராமன், எங்கடா கிளம்பிட்ட? நாளைக்கு சண்டே, பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆளுக்கு 100 ரூபாய் தான். லிஸ்ட்ல உன் பேரே இருக்கு. எல்லாரும் குட்டாச்சுப்பா, நீ ஒருத்தன் தான் பாக்கி. சீக்கிரம் கொடு. ஐயோ, இந்த பார்ட்டி எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நான் வீட்டுக்கு போறேன். டேய், சிம்பிள் பார்ட்டி தான்டா. ஒரு ஜில்லு 2 ஃபுல்லு. இந்த ஜில்லு ஃபுல்லு நீங்களே வச்சு அனுபவிங்க. என்ன ஆள விடுங்க சார். கொஞ்சம் நில்லுங்க சார். ஏன் சார், மாசம் 30 நாளும் நம்ம பொண்டாட்டி மூஞ்சிய பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. நாளைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் வித்தியாசமா அனுபவிப்போமே. எவ்வளவு சார்? 100 ரூபாய் தானே? இந்தாங்க சார். சார் இதை பாருங்க, போன மாசம் மாதிரி கைசர் எல்லாம் கூட்டு வரக்கூடாது. கொஞ்சம் சின்ன வயசா ஏற்பாடு பண்ணுங்க சார். கொடுங்க சார். அட என்ன சார் நீங்க, அவன் சந்திர மண்டலத்துக்கே போறான், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கஞ்சதானம் பண்றீங்களே. கொடுங்க சார். யோ, நீங்க சம்பளத்துக்கு மேல கிம்பளம் வாங்குறீங்க. நினைச்சா எங்க வேணாலும் போலாம். நான் குடும்பஸ்தன், வாங்குற சம்பளத்துக்குள்ள குடும்பம் நடத்தி ஆகணும். பார்ட்டி நடத்துறாங்களாம் பார்ட்டி. இவன் என்னமோ குடும்பஸ்த மாதிரியும், நாம என்னமோ குடும்பம் இல்லாதவன் மாதிரியும். என்னடா இவன்?